அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரா யாசின் என்ற அந்த அத்தியாயத்தில் ஒரு வரலாற்றை பேசுகிறான். வதரிப் லஹும் அஸ்ஹாபல் கரியத்தி இஸ் ஜாஅல் முர்சலூன். ஒரு கிராமவாசிகளை அல்லாஹ் உதாரணம் சொல்லுகிறான். அந்த கிராமவாசிகளுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல போதனைகளை செய்வதற்காக ரசூல்மார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அந்த ரசூல்மார்களை அவர்கள் புறக்கணித்தார்கள். அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தின் சட்டங்களை மீறினார்கள், உதாசீனம் செய்தார்கள், அவர்களை கேலி கிண்டல்கள் செய்தார்கள். 2 தூதர்களை அல்லாஹ் அனுப்பினான். அந்த 2 தூதர்களையும் பொய்யர்கள் என்று முத்திரை குத்தி விட்டார்கள். உடனே அல்லாஹ் 3வது ஒரு ரசூலை அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் அறிமுகம் செய்கிறான். அந்த ரசூல் வந்து அந்த மக்களை அனைவரையும் அழைத்து நீங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள் என்ற அந்த பிரச்சாரத்தை அவர் மேற்கொள்கிறார். உடனே அந்த மக்கள் சொல்லுகிறார்கள், அந்த மனிதனை, அந்த ரசூலை பார்த்து, நீர் எங்களை போன்ற ஒரு மனிதர் தான், உனக்கென்ற இறை தூது எதுவும் உனக்கு கிடைப்பது இல்லை, நீ பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறாய், நீர் இந்த பிரச்சாரத்தை நீ ஒரு முடிவுக்கு கொண்டு வரவில்லை என்றிருந்தால், அல்லது இந்த பிரச்சாரத்தை நீ நிறுத்தவில்லை என்றிருந்தால், லநர்ஜுமன்னகும், உன்னை கல்லால் அடித்து கொலை செய்வோம் என்று அந்த மக்கள் அவருக்கு எதிரான உயிர் அச்சுறுத்தலை வெளிப்படுத்தினார்கள். இப்படியான கட்டத்தில் அந்த சமுதாயத்தில் இது மிகப்பெரிய ஒரு தீயாக பரவிக்கொண்டிருந்த நேரத்தில் தான் وجاء من أقصى المدينة رجل يسعى قال يا قوم اتبعوا المرسلون. அந்த நேரத்திலே அந்த பிரதேசத்தினுடைய கடை கோடியிலே, அந்த பிரதேசத்தின் ஆக கோடியிலே இருந்து ஒரு மனிதர் அந்த மக்கள் மத்தியிலே ஓடி வருகிறார். வந்து அந்த சமுதாயத்தை பார்த்து சொல்கிறார், இதோ இந்த ரசூலை பின்பற்றுவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது? இவரை பின்பற்றுவதற்காக உங்களிடத்தில் அவர் ஏதாவது பணம் கேட்கிறாரா, கூலி கேட்கிறாரா? இல்லையே. இந்த ரசூலை நீங்கள் பின்பற்றுங்கள், அவர் கொண்டு வந்தது இறை தூது, இறைவனுடைய ஆகமங்கள் தான் என்று அந்த மக்களுக்கு அவர் உபதேசம் செய்கிறார். உடனே அந்த மக்கள் அந்த மனிதரை, அந்த ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மிதித்து அந்த மனிதரை அடித்து சாகடிக்கிறார்கள். அந்த இடத்திலே அவர் மரணித்து விடுகிறார். அல்லாஹ் இந்த இடத்தில் ஒரு அற்புதத்தை ஏற்படுத்துகிறான். அவர் மரணித்த உடனேயே அல்லாஹ் கீலதுகுலில் ஜன்னஹ், சொர்க்கத்தில் நீ நுழைந்து விடு என்ற வார்த்தை அல்லாஹ் அவருக்கு பயன்படுத்துகிறான். உலக வரலாற்றிலே இந்த வார்த்தையை அல்லாஹ் யாருக்கும் பயன்படுத்தவில்லை. இதை வைத்துத்தான் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், எல்லாரும் நாங்கள் மரணிச்சாலும் அனைவருக்கும் கபரு வேதனை, கேள்வி கணக்கு இருக்கிறது. எல்லோருக்கும் கேள்வி கணக்கு இருக்கிறது கபரிலே. ஆனால் இந்த மனிதர் மாத்திரம்தான் கபருடைய கேள்வி கணக்கை விட்டும் விதிவிலக்கானவர். அல்லாஹ் அவர் மரணித்த உடனேயே கீலதுகுலில் ஜன்னஹ், நீ சொர்க்கத்தில் நுழைந்து விடு என்று அல்லாஹ் இவருக்கு மாத்திரம்தான் குறிப்பிட்டான், கூறினான் என்பதை அல்லாஹ் குர்ஆனுடைய அந்த வசனத்தை ஆதாரமாக கொண்டு அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த உலகத்திலேயோ மறுமையிலேயோ ஒரு மனிதன் தன் காதிலே கேட்கின்ற அதி உச்சகட்டமான மகிழ்ச்சியான செய்தி, அதைவிட ஒரு மகிழ்ச்சியான செய்தி எதுவாகவும் இருக்க முடியாது. அந்த செய்திதான் நீ சொர்க்கத்தில் நுழைந்து விடு என்ற செய்தியாகும். அந்த மனிதனுக்கு அல்லாஹ் அந்த நிலையை கொடுக்கிறான். அந்த மார்க்கத்திற்காகவே அந்த ஊர் மக்களால் அடித்து கொல்லப்பட்டாரே, ஷஹீதாக்கப்பட்டாரே, அதனால் அல்லாஹ்வுடைய தீனில் அவருக்கு இருந்த பற்று, அந்த ரசூல்மார்களுக்கு அந்த தீனை பரப்புவதிலே அவர் மிகவும் உறுதியோடும் ஈமானிய வலிமையோடும் பங்காளியாக செயல்பட்டதன் விளைவாக அல்லாஹ் அவரை சொர்க்கவாதியாக குர்ஆனிலே அடையாளப்படுத்தி விட்டான். இதுதான் முகர்ரபூங்கள், இறைவனுக்கு மிகவும் நெருக்கமான மக்களுடைய அடையாளங்களில் ஒன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.